இறை அருளால் இஸ்லாமிய ஆளுநருடைய துவக்க மாதத்தில் முதல் ஜும்மாவில் இருக்கிறோம். இன்றைய 1448 இதனுடைய ஆண்டுகளுக்கு துவக்கத்தில் இருக்கிறோம். படைத்தளப்பை இந்த ஆண்டு முழுக்க உலகமுக்கும் இருக்கிற அனைத்தும் மனிதர்களுக்கும் படைப்பினங்களுக்கும் எல்லா நலனும் வளனும் பெற்று உடல் நலத்தோடு உன்னை வணங்குகின்ற உடல் தாக்கத்தை தந்து உன்னை நம்பிக்கை வைத்து சுகமாக வாழ்வதற்கு அனைவர்களுக்கும் அருள் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இஸ்லாமிய புத்தாண்டு என்பது ஹாப்பி சொல்வது மட்டுமல்ல, அதற்கு ஒரு வரலாறு உண்டு. எனவே இந்த ஜும்மாவுடைய செய்தி ஹிஜ்ரத் ஏன் ஏற்பட்டது, ஹிஜ்ரத் நமக்கு தருகிற படிப்பினை என்ன, ஹிஜ்ரத் என்கின்ற அந்த துவக்க நாளாக ஏற்படுத்தப்பட்டது எப்பொழுது என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். ஒரு ஹிஜ்ரத்னா இப்ப நமக்கு சுருக்கமா சொல்லணும்னா ஒரு செய்தியை நான் பார்க்கிற செய்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேல் போன்ற நாடுகள் செய்கிற கொடுமையினால் கிடைக்கிற வஸ்துக்களை, கிடைக்கிற பொருட்களை, தன்னுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு தான் வாழ்ந்த இடத்தை விட்டு உயிர் கிடைத்தால் போதும் என்று மூட்டை முடிச்சோடு செல்கிற காட்சியை பார்க்கிறோம் அல்லவா? இதுதான் ஹிஜ்ரத் என்பது. உண்மையான ஹிஜ்ரத்ங்கிறது அதுக்கு தமிழ் பொருள் அதுதான். இறைவன் வல்லவன் அல்லவா? இஸ்லாமியர்கள் மட்டுமா விரட்டுகிறார் நாட்டை விட்டு ஊரை விட்டு என்ற அடிப்படையிலே இந்த இஸ்ரேல் நாட்டு மக்களும் என் உயிர் கிடைத்தால் போதும் என்று உடைமைகளை கொஞ்சம் எடுத்துக்கொண்டு இஸ்ரேலை விட்டு வெளியாகிற காட்சியும் அல்லாஹ் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். அவங்க மனநலம் எப்படிங்க இருக்கும்? கிடைக்கிற பொருள், கொஞ்சம் உணவு, தன் பேர பிள்ளை, தன் குடும்பம் இவைகளையெல்லாம் வசதி இருந்தும் அனைத்தை விட்டுட்டு அப்படியே அரவணைத்து அவர்களை அந்த ஊரை விட்டு தான் வாழ்ந்த இடத்தை விட்டு போகிற பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? இவர்களெல்லாம் செல்கிற ஹிஜ்ரத்து உயிரை பாதுகாப்பதற்கு, தன் குடும்பத்தை பாதுகாப்பதற்கு சென்றதுதான் இன்று நடக்கிற லெபனானிலும் பலஸ்தீனத்திலும் இஸ்ரேல் நடக்கிற ஒரு ஊர் விட்டு வெறுத்து செல்கிற காட்சி. உண்மையான ஹிஜ்ரத் என்பது நபி வாழ்க்கையிலே இந்த தீன் உலகமெங்கும் இருக்கணும், இந்த தீன்ங்கிற வார்த்தை கலிமா தௌஹீதுடைய வாழ்க்கை உலகமெங்கும் இருக்கணும் என்பதற்காக வேண்டி தான் பிறந்த ஊர் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிற காட்சி தான் அந்த நிகழ்வு தான் ஹிஜ்ரத் என்பது. ஏன் நடந்தது? ஏன் இந்த முடிவுக்கு வந்தாங்க? வரலாற்றை பார்க்கிற பொழுது ஒரு சில செய்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். நபி அவர்கள் நுபுவத்தை நான் நபி என்று அந்த செய்தியை சொன்ன பொழுது சிலர்கள் விரலிட்டு எண்ணுகிற சிலர்கள் இஸ்லாத்தை இணைக்கிறார்கள். அந்த கொள்கை பிடிச்சிருச்சு.
இப்படி அதில் முக்கியமான சிலர்கள் ஏழைகள். எனவே இஸ்லாத்தில் இணைந்ததற்காக வேண்டி செல்வந்தர்கள், குறைஷி குடும்பத்திற்கு இருக்கிற சிலர்கள், இன்னும் பல மக்கள் வாழ்கிறவர்கள் அனைவர்களும் அவர்களை சித்திரவதை செய்தார்கள். இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஹிஜ்ரத்து சென்றதற்கு என்ன காரணம் என்பதற்கு, நபி ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தார் என்பதற்கு ஒரு காரணம். நிறைய விஷயத்தை சொல்லலாம். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பேன். ஒரு குடும்பம், அம்மார் இப்னு யாசிர், சுமையா, இந்த குடும்பத்தாருக்கு ஏற்பட்ட இழப்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதினால் பெரும் தொல்லைகள். கடைசி அந்த பெண்மணிய, சுமைய என்ற பெண்மணிய 2 கால்களிலும் தனித்தனியா ஒட்டகத்தில் கட்டி வைத்து இருகுறா பிரித்தார்கள். அம்மார் இப்னு யாசிர் சித்திரவதை செய்யப்படுவது ரசூலுல்லாஹ் அந்த வழியாக ரசூலுல்லாஹ் அந்த சித்திரவதை தாங்க முடியாமல் கலிமா விட முடியாது, ஈமானை விட முடியாது என்றிருந்தாலும் யார் ரசூலுல்லாஹ் என்று அந்த அழுகிற சத்தத்தின் அவர்கள் கேட்ட பொழுது கூட பொறுமை பொறுமை என்று சொல்லித்தான் சென்றார்கள். இவ்வளவு கொடுமைக்கு பிறகு இனி இங்கு இருப்பது நமக்கு இந்த சமூகத்திற்கு தௌஹீதை கொள்கையை, ஏகத்துவ கொள்கை சொல்வதற்கு இது ஏற்ற இடம் அல்ல என்று ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். சொல்லாட்ட ஆயிஷம்மா கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் உங்க வாழ்க்கை நிறைய மன அழுத்தத்தினால நிறைய கஷ்டத்தை ஏற்படுத்த நிகழ்வு என்ன? உஹது யுத்தத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு பல் ஷஹீதானது, நிறைய சஹாபாக்கள் ஷஹீத் ஆயிட்டாங்க. அதுல வெற்றியும் தோல்வியும், முதல்ல வெற்றி பின்னாடி தோல்வி. இஸ்லாமியர்கள் கடுமையான சேதம். பல் ஷஹீதாகி அவங்க அப்படி யார ரசூலுல்லாஹ் ஹல் அத்தா அலைக்கு யௌமக்கான அஷத்து மின் யௌமி உஹத், உஹதுடைய நேரத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த சிரமத்தை விட பெரிய சிரமம் எது உண்டா? நீங்க வருத்தப்பட்டது நிறைய, இதை விட வேற உண்டா என்று கேட்கிற பொழுது ஆம் ஒன்று உண்டு, என் பல் ஷஹீதானது எனக்கு பெரிய வருத்தத்தை தரல சொல்லி சொல்றாங்க. ஆயிஷாவே வக்கால் லகீத்து மின் கௌமிக்கி கான அஷத்த மா லகீத்து மின்ஹும் யௌமல் ஹக் வஅகபா. நான் ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு குர்ஆனை இறக்கி இந்த மக்களை சீர்திருத்துவதற்கு, ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்துவதற்கு தகுந்த இடமாக தாயிஃபை தேர்வு செய்தேன். அவங்க படுத்தின கஷ்டத்தை விட உகதுல எனக்கு பல்லு போச்சு பாருங்க, அது அவ்வளவு எனக்கு கஷ்டத்தை தெரியல, அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாங்க. முஸ்லிம் ஷரீஃபில் இடம்பெற்ற ஹதீஸ் சொல்றாங்க, ஒரு தலைவர் இருந்தார். அவன்கிட்ட போய் கேட்டாங்க, எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, மக்கள் வந்து தாயிஃப் உம்ராவுக்கு போறவங்க வச்சு பார்க்கலாம், அற்புதமான இடமா இன்று இருக்குது. அப்ப சொன்னாங்க, அவன் இடம் கொடுங்கன்னு சொன்னாங்க. நபி அவர்கள் அந்த கொள்கையை ஏற்ற அந்த ஏகத்துக்குள்ள சொல்லுகிற பொழுது என்னான்னு கேட்டிருக்கலாம்ல. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம ஒரு முக்கியமான செய்தி ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறோம், அவர்கிட்ட பேசுறோம், இது அவருக்கு தேவையோ தேவையில்லையோ, அவரு நம்ம பேச்சை கேட்காம செல்போன்ல யார்கிட்ட பேச நமக்கு எப்படி இருக்கும்? உங்கள்கிட்ட தானங்க பேசுறேன், நீங்க என் வார்த்தை கொஞ்சம் கூட கவனிக்கலையே. இப்படி உதாசீனப்படுத்தின அந்த செயல் எனக்கு உஹது யுத்தத்தில் பல் ஷஹீதானதை விட பெரும் கஷ்டமா தெரிஞ்சிச்சு. எனக்கு அதுக்கு சிரமம் இல்லை, நீங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கிறீங்க, என்ன நபியை ஏற்றுக்கிறீங்க என்ற அந்த சொல்லை சொல்லுகிற பொழுது அந்த தாயிஃபில் இருந்த ஒரு தலைவர்
என் சொல்லை கேட்காமல் ஏதோ தானே என்று இருக்கிற அந்த செயல்பாடு எனக்கு மிக அழுத்தத்தை தந்துச்சு அப்படி சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா அந்த வருத்தத்தோடு அப்படி வருகிற பொழுதுதான் வானவர் சொன்ன ஹதீஸ் வருது. இப்படி பார்த்த ஒரு மேக கூட்டம் தெரிஞ்சு வானவர் ஜிப்ரீலை கண்டேன். மீண்டும் ஜிப்ரீல் வந்தா, யா ரசூலல்லாஹ், இங்க நடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஏற்பட்ட மனக்காயம் இறைவனுக்கு தெரிஞ்சிருச்சு. வானவர்கள் அழைத்திருக்கிறான். 2 மலைகளுக்கு இடையில் இந்த தாயின் பசைகளை அப்படியே நெருக்கி விடவா என்று அல்லாஹ் கேட்கிறான். உங்கள்கிட்ட சம்மதம் கேட்கணும் அப்படி சொன்ன பொழுது சொன்ன வார்த்தை, இல்லை இல்லை, இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வரலாம், உங்களுக்கு தெரியும், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இவருடைய சந்ததிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளா என்று அன்று சொல்லி வந்த அந்த நிகழ்வு எனக்கு பெரும் சுமை, எனக்கு பாரத்தை தந்தது சொல்லி தந்தாங்க. இப்படி கொஞ்சம் நெஞ்சம் அல்ல ஹிஜ்ரத்து சென்றதற்கு காரணம் இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு தொல்லை, நபிக்கு தொல்லை, பல கஷ்டங்களை அனுபவித்த பிறகுதான் இனி இங்கு இருப்பதற்கு நமக்கு சரிவராது என்று இறைவனும் அடிக்கடி பிரார்த்தனை செய்த பிறகு அல்லாஹ் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்ற அனுமதி கொடுத்த பிறகுதான் 13 வருஷம் உழைப்பு செஞ்ச பிறகு அங்கிருந்து மதீனாவுக்கு போகலாம் சொல்லி நினைச்சு ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறாங்க. ஆனா மக்கத்து வாசிகள் நபியை கொலை செய்வதற்கு ஒரு சூழ்ச்சி பண்றாங்க. இனி முகம்மது இங்கிருந்தால் அந்த மார்க்கம் தீன் வளர்ந்துவிடும் என்ற சிந்தனையிலே கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டுகிற செய்தி கிடைத்த பிறகுதான் ஹிஜ்ரத்துக்கு இரவோடு இரவாக சொல்ல இருக்கிறார்கள். 2 பேர் தான். அந்த குர்ஆன் நமக்கு ஹிஜ்ரத் நமக்கு தருகிற படிப்பினை என்ன என்பதை அடுத்து உங்களுக்கு சொல்றேன். ஹிஜ்ரத் நடந்த நிகழ்ச்சி இது. 2 பேர் போறாங்க இரவோடு இரவாக. எதுக்கு போனாங்கன்னா, இந்த தீனை, இந்த மார்க்கத்தை, இந்த கொள்கையை, ஏக ஒருவனுடைய கொள்கையை உலகமெங்கும் மக்கள் பின்பற்றணும் என்பதற்காக வேண்டியே எல்லாத்தையும் விட்டுட்டு உறவு, வீடு, பிள்ளை, பேரப்பிள்ளைய, மகள் அனைத்தை விட்டுட்டு அப்படியே போறாங்க. ஆனா அந்த காலத்துல சில மாந்திரியத்திற்கு சொன்னவங்க இருந்திருக்கிறாங்க. அந்த மக்கத்து வாசிகள் சும்மா இருக்கல, அவனை அழைத்து வந்து இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு முஹம்மது எங்கு போயிருப்பாங்க என்பதை துல்லிதமா கவனிக்கணும், கவனித்து சொன்னா அவனுக்கு நிறைய பரிசுகள் உண்டு என்று அவன் கேட்கிற பொழுது அவன் வேர்வை வைத்து நுகர்ந்து கொண்டு கண்டுபிடிப்பான். அவர் எடுத்து வைத்த பாதத்தை வைத்து இந்த திசையை நோக்கி போயிருக்கிறாங்க, இங்குதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ள ஆற்றல் உள்ளவனா. அவனை கூப்பிட்டு போறான். விடல. மக்கா விட்டு சென்றாலும் விடுவதற்கு மக்கத்து காபிர்கள் அவர்களுக்கு மன அமைதி பெறல். அப்படி போற நேரத்துலதான் அவன் சொல்லுகிறான், 2 பேரும் இங்கதான் இருக்கிறாங்க, 2 பேரும் இங்கதான் இருக்கிறாங்க. அவங்களுடைய பாதம் பட்ட இடம் இத்தோடு முடிந்து விடுகிறது. இப்ப சொல்ல போன அவங்களுக்கு இந்த டவர் காட்ட சொல்றாங்களே, இங்க இருந்து டவர் தெரியுது, அவங்க பேசணும், அது மாதிரி அவங்க பாதம் இருந்த இடம் இத்தோடு முடிகிறது. அவருடைய வேர்வை முகம் எனக்கு தெரிகிறது. அப்படி சவுறு கோய்க்கு உள்ள இருக்கிற பொழுது சொல்லப்படுகிறது. அப்பதான் சித்திகுல் அக்பர் அழுகிறாங்க, யா ரசூலல்லாஹ், எல்லாத்தையும் விட்டுட்டோம், இங்கும் வந்துட்டாங்கள அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. என்னை பற்றி கவலை இல்லை, உங்களை பற்றி எனக்கு கவலை. 2 பேர்கள் இருக்கிறோம், நிறைய பேர் வெளியே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன் ஆதங்கத்தை, நபியின் மீது இருக்கிற பிரியத்தை சவுறு குகையிலே வந்து தன் ஹபீபிடம் சித்திகுல் அக்பர் சொல்லி காட்டாங்க. சொல்லலாம், பொறுமையா இருங்க,
பொறுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற பொழுது அவன் சொல்லிட்டான், இங்கதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா கொஞ்ச நேரத்துல பார்த்தா அதுக்கு முன்கூட்டியே சிலந்தி பூச்சி அவனோட வாசல்ல சிலந்தி பூச்சி பின்னி இருக்கு. அப்ப சொல்றாங்க, ஒருத்தர் சொன்னாங்க, உள்ள கேட்குது சித்திக்கப்ப சொல்றாங்க அறிவிப்புல, இவங்க உள்ள இருக்கிறதுனால இந்த சிலந்தி பூச்சி உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் சொல்றான், உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா, நீ கட்டின சிலந்தி பூச்சியுடைய சூழ்நிலையை பாரு. முகம்மது பிறப்பதற்கு முன்னால் கட்டப்பட்ட சிலந்தி பூச்சி அது சுற்றியதாக அது வலையை விதித்து இருப்பதை பார்க்கிறோம். இது இப்ப இந்த சிலந்தி பூச்சி உண்டானது அல்ல, எவ்வளவோ காலத்திற்கு முன்னால் உண்டதை போல் தெரிகிறது. இதற்கு உள்ளே அவருக்கு பொய்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிறான். இறைவனுடைய ஏற்பாடு. அத்தோட சரி இனி கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரபி அவர்கள் பயணத்துக்கு முன்கூட்டியே சில ஏற்பாடு செய்து வச்சிருந்தாங்க. அதில் ஒரு ஏற்பாடு, சித்திக் அக்பர் மகன் அப்துல்லாம நான் எங்க போறோம், எந்த திசையை நோக்கி போறோம், வளமையா போற வழி இல்லாமல் வேறு வழியா போயிருக்கிறாங்க. இப்படி போனோம்னா எஸ்ரிப், மதீனாவுக்கு அப்புறம் மதீனா இல்லை, எஸ்ரிப்பு இடத்துக்கு சொல்லப்படும். அந்த எஸ்ரிப்புக்கு போறதுக்கு எல்லாரும் மக்கள் புழங்குகின்ற பாதையை விட்டு வேற திசையை நோக்கி போறாங்க. அப்பதான் கண்டுபிடிக்க முடியாது இருக்காங்க. அப்துல்லா சொல்லியிருந்தாங்க, நாங்க எங்க இருக்கு என்னை கண்டுபிடிச்சு வந்துடணும்னு சொன்னோம். அப்ப சித்திக் அக்பருடைய மகன் அப்துல்லா ஒவ்வொரு நாளும் மக்கள் எல்லாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிற பொழுது அந்த கோவிலுக்கு போயிடுவாங்க. அங்க தங்கி இருந்து மக்காவில் என்ன பேசப்படுகிறது, என்ன பேசப்பட்டது என்ற செய்தியெல்லாம் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சித்திக் அக்பர் செய்த ஏற்பாடு, தன்னிடம் பணி செய்கிற ஆட்டை மேய்க்கிற பணியாளர் ஆமீர், நம்பிக்கைக்குரியவர்கள், மகன் நம்பிக்கைக்குரியவர், ஆமீர் நம்பிக்கைக்குரியவர். அவர் ஆடுகள்லாம் மேய்ச்ச பிறகு கொஞ்சம் இருட்ட பிறகு மக்களுக்கு தெரியாமல் பாலை கறந்து சித்திக் அக்பருக்கும் ரசூலுல்லாஹ் கொண்டு கொடுப்பார். கோயில உண்டு, யாருக்கும் தெரியாது. 3 நாட்கள் இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. சித்திக் அவர்களும் சவுர் கோயில் 3 நாள் இருந்தாங்க. 3 நாளைக்கு பிறகு பயணம் தொடங்குவதற்காக சித்திக் அக்பர் ஒட்டகத்தை ஏற்பாடு செய்திருந்தாங்க. தரமான ஒட்டகத்தை தான் செலவு செய்து வைத்திருந்தார். 2 ஒட்டகங்கள், 2 பேர் பயணம் புறப்பட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன படிப்புங்கிறத சொல்றேன். கடைசி மதீனாவுக்கு போய் சேர்றாங்க. சுருக்கமா சொல்றாங்க, மதீனாவில் குபா என்கிற இடத்தை அடைஞ்சிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நபிகள் செய்த ஒரு வேலை என்னன்னா, நபி மதீனாவுக்கு போவதற்கு முன்னால் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு முன்கூட்டியே அனுப்பி வைத்து அங்க ஒரு மதரசாவை ஏற்படுத்தி தீனியாத் பாடத்தை சொல்லிக் கொடுத்து நபியினுடைய அந்த விஷயத்தை விஷயத்தை சொல்லிக் கொடுத்த பிறகு மதீனாவாசிகள் நபி எப்பொழுது வருவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு சூழல் மாறிடுச்சு. அந்த கட்டத்துல போறாங்க. குபாங்கிற இடத்திற்கு போன உடனே பயணத்தில் இறங்கிட்டு இப்ப அவங்களுக்கு மனக்கவலை தீர்ந்துச்சு. இனி யாரும் நம்மளை பிடிக்கவோ நம்மளை அடிக்கவோ முடியாது சூழ்நிலைக்கு வந்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், குபாங்கிற இடத்துல இறங்கின உடனே அம்ருபுன் ஆஸ் என்கிற நபித்தோழர் அங்க இருக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்ற மதீனாவுக்கும் இதுக்கும் 3 கிலோமீட்டருக்கு இடைவெளி. மதீனாவோட எல்கைக்கு முன்னால் அங்க போய் இறங்கி இருக்கு. அவங்க வீட்டுல தங்குறாங்க. தங்கிட்டு உடனே என்ன சொல்றாங்கன்னா, முதல் வேலை இந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டணும்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்களுடைய ஏற்பாடுல நபியுடைய உழைப்பில சிறு சிறு கற்களை எல்லாம் எடுத்து குபா என்கிற பள்ளி முதல் நபியவர்கள் கட்டினாங்க மதீனாவுடைய எல்கையில. அங்கு மக்களை எல்லாம் வர வைத்து மதீனாவாசல் வர வைத்து தொழுகை நடத்த சொல்லி தொழுது பயிற்சி எடுத்து கொண்டார்கள். போனது வேலைக்கிழமை. அடுத்த வெள்ளிக்கிழமை மறுநாள் காலையில நபி அவர்கள் மக்களுக்கு பிரகடனப்படுத்துறாங்க,
முதல் ஜும்மா நபியுடைய வாழ்க்கையில மதீனாவோட அந்த குபான பள்ளியில இல்லை, ஒரு திடல்ல, அவருடைய பேர் என்னை மறந்து போச்சு. அந்த திடல்ல ஒன்று கூடி 100 சஹாபாக்கள் ஒன்று கூடி முதல் ஜும்மா அங்க நடக்கிறது, மதீனா நடக்கிறது. முதல் ஜும்மா 100 பேர்கள் மதீனாவில். நபியவர்கள் இதே மாதிரி வேளக்கிழமை ஹிஜ்ரத்துக்கு சென்று மதீனாவை சென்றடைந்த பிறகு, குபா மஸ்ஜித் கட்டி முடித்த பிறகு சில நாட்களில் ஜும்மாவுடைய நாள் வந்தது. அந்த நாட்களில் எல்லா சஹாபாக்களையும் அழைத்து அதில் கலந்து கொண்டவர்கள் 100 பேர்கள் அவர்களுக்கு ஜும்மா பிரசங்கம் செய்து ஜும்மா தலை வைத்தது. முதல் ஜும்மா நடந்தது அந்த நாள் தான். அதுக்கு பிறகு மதீனாவில் நபியுடைய பிரச்சாரம் வேகமாக போனது. சஹாபாக்களை ஆதரித்தார்கள். எல்லா அன்சாரிகளும் வந்தவர்களுக்கு எல்லா இருப்பிடம் கொடுத்தார்கள். அப்படி இஸ்லாம் வேகமாக வளர்ந்தது. இந்த ஹிஜ்ரத் நமக்கு என்ன படிப்பின அப்படி சொன்னா, ஹிஜ்ரத்துக்கு போற நேரத்துல சவுரு குகையில இருக்கிற நேரத்துல அப்புக்கு சுத்தி கேட்டாங்கல்ல, யார சொல்லலாம் இங்க வந்துட்டாங்கல்ல என்ன செய்யறது அப்படின்னு சொன்னோம். நம்பி சொன்ன வார்த்தை நமக்கு தர்ற படிப்பன, இதுஹுமா ஃபில்லா சொல்றான். இதுஹுமா ஃபில்லா, இது எப்போது சாஹிபி இல்லா தஹ்சன் இன்னல்ல மஅனா ஃபஅன்ஸல் அல்லாஹ் ஸகீனத்தஹு அலைஹி. இந்த வரலாற்றுல கூட நபியோடு பிறந்து போன அந்த தோழர் அல்லாஹ் பேர் குறிப்பிடல. சாஹிப்னு நண்பர் தான். அந்த நண்பர் அவர்கள் வந்து விட்டதை தெரிந்து கொண்டு பதற்றம் ஏற்பட்டு நபியிடம் சொல்லுகிற நபி சொன்ன வார்த்தை இது அல்ல குர்ஆன் பேசியிருக்கிறான். இது ஹும்மா பில்லகா, 2 பேர்களும் அந்த 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 குகையில பேசிக்கொள்கிற பொழுது, இது எப்போது சாஹிபி லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா, நண்பரே நீர் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், அழுக வேண்டாம். அல்லாஹ் நம் 2 பேரோடு அல்லாஹ் 3ஆவதாக இருக்கிறான். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அன்ஸல் அல்லாஹ் ஸகீனத்தஹு அலைஹி, அல்லாஹு தஆலா இப்படி சொன்ன மாத்திரத்தில் நபியவர்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு மன அமைதி கொடுத்து விட்டான். மனசுல அமைதி பெறணும். அமைதி ஏற்பட்டு போச்சான். இது நமக்கு தர்ற பாடம் என்னன்னா, உலகத்தில் இஸ்லாமியர்கள் எந்த கவலை ஏற்பட்டாலும் துக்கம் வந்தாலும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான், இறைவன் நம்மளை பாதுகாப்பான் என்று நபி அவர்கள் அந்த தன்னந்தனியாக இருக்கிற பொழுது, 2 பேரும் இருக்கிற பொழுது சொன்ன வார்த்தையை இஸ்லாமியர்கள் நடைமுறைப்படுத்துகிற பொழுது, எண்ணுகிற பொழுது, சொல்லுகிற பொழுது அல்லாஹ் எப்பொழுதும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பான். அங்க சொன்ன அந்த வார்த்தை படிப்பினை நமக்கு தருகிற விஷயம் என்ன, நீங்கள் உங்க வாழ்க்கையில கஷ்டம் வருகிற பொழுது, கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் வருகிற பொழுது அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான், இறைவன் என்னோடு இருக்கிறான், இறைவன் எனக்கு பாதுகாப்பு தருவான், எனக்கு அல்லாஹ் நோயை நீக்குவான் என்று அந்த நம்பிக்கையோடு இருந்தால் உங்களுக்கு நிச்சயம் அல்லாஹ் சகீனத்தை ஏற்படுத்துவான் என்பதுதான் இந்த வரலாறு நமக்கு தருகிற படிப்பினையாகும். அதற்கு அடுத்தபடியாக இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஹிஜ்ரத் என்பதுன்னு சொன்னா, 2வது கலீஃபாவோட ஆட்சி காலத்துல, உமர்களோட ஆட்சி காலத்துல மாநிலங்கள் அதிகமா போயிருச்சு. இஸ்லாம் பறந்து விரிந்து போய்கிட்டு இருக்கிற நேரத்துல அங்கிருந்து தபால்கள் வரும். அப்படி எப்படி இருந்துச்சுன்னா, ஃபீலுடைய மாத வருடம், யௌமுல் சனா யானை ஆண்டு என்றெல்லாம் பேர் வைப்பது உண்டு. அந்த அரபுகள் அப்படி வச்சிருந்தாங்க. ஆனா அதே மாதிரி போடுகிற பொழுது கலீஃபாட் அந்த போகிற தபால்ல அப்படி எதுவுமே குறிக்கலை. அப்ப ஜனாதிபதி அந்த கடிதம் ரிட்டர்ன் பண்றாப்புல, எங்களுக்கு எந்த மாதம் எந்த ஆண்டுங்கிறத குறிக்காதனால இந்த தபாலை நாங்க ஏத்துக்க முடிஞ்சு வந்தோம்னா அப்பதான் ஆலோசனை பண்றாங்க என்ன செய்யலாம், இஸ்லாமியர்களுக்கு எதை முதல் ஆண்டாக நாம் வைக்கலாம் என்று ஆலோசனைங்கிற பொழுது சுருக்கமா சொல்றேன். சில சஹாபாக்கள் நபி பிறந்த மாதத்தை வைக்கலாம்னு சொல்றாங்க, சிலர்கள் குர்ஆன் இறங்கிய மாதத்தை வைக்கலாம் சொல்றாங்க, சிலர்கள் நபி ஹிஜ்ரத்துக்கு போனதே மாதமாக ஆண்டோட துவக்கமாக வைக்கலாம்னு சொல்றாங்க. இந்த கருத்தையெல்லாம் கேட்டு கலீஃபா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு செயல், நமக்கு ஹிஜ்ரத்துக்கு மிகச்சிறந்த ஒரு மாதம் இந்த முஹர்ரம் மாசம் தான். எனவே ஷஹ்ருல்லாஹ்
முஹர்ரம் ஷஹருல்லா என்று நபி சொல்லி இருக்க, இறைவனுடைய மாதம் என்று சொல்லி இருக்க, எல்வேருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வு நடந்த நாள். ஏன்னா குர்ஆன் இறங்கியது, நபிக்கு இறங்கியது, சில சஹாபாக்கள் இஸ்லாத்தில் இப்ப இல்லை, அப்பதான் முதல்ல இறங்குது, தெரியாது. நபி பிறந்து சிலருக்கு தெரியாது. ஆனா ஹிஜ்ரத்து சென்ற செய்தி மக்காவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கும் தெரியும். எப்ப போனாங்க, என்ன நேரத்துல போனாங்க, எந்த கிழமை போனாங்க என்பது பரவலாக தென்பட்டதினால், தெளிவாக தெரிந்ததினாலவே நாம் இஸ்லாமியர்களுக்கு ஹிஜ்ரினுடைய ஆண்டை முஹர்ரம் மாதமாக ஆக்கிக்கொள்ளும் என்று அதற்கு பிறகுதான் ஹலீஃபாவுடைய ஆட்சிகள், முறையுடைய ஆட்சிகளுக்கு தான் தீர்க்கமான முடிவு செய்து முஸ்லிம்களுடைய ஹிஜ்ரி ஆண்டு முஹர்ரம் என்று முடிவு செய்யப்பட்டது என்று வரலாறு சொல்லி காட்டப்படுகிறது. இதுதான் ஹிஜ்ரி நமக்கு சொல்லித் தருகிற செய்வாங்க. எனவே குறுகிய நேரத்தில் கேட்கப்பட்ட விஷயத்தை உள்வாங்கிக் கொண்டு இந்த தீனுக்காக நபி பட்ட கஷ்டத்தை உணர்ந்து கொண்டு அவ்வளவு கஷ்டப்பட்டதற்கு பிறகு நாம் இன்று கலிமா சொன்ன காரணத்தினால் இந்த குழு ஏசியில் அமர்ந்து கொண்டு இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறோம். அன்றைய சகாபாக்கள் கட்டாந்தரையிலே கல் குத்த, காலில் முள் குத்த, தரையிலே கல் குத்த, இடிக்க, இப்படி சிரமத்தோடு அந்த ஓலை குடிசைகள் தொழுது தன் ரத்தத்தை, உயிர்களை எல்லாம் கொடுத்து தியாகம் செய்து உலகமெங்கும் இஸ்லாமியர்கள் நலமாக இருக்கணும் அதற்காக அவனை பாடுபட்ட கஷ்டத்தை ஏற்படுத்தி தனக்குள் வாங்கி கொண்டு உயிரையும் உடைமைகளையும் உயிர்களையும் பிள்ளைகளையும் உயிர் தியாகம் செய்து இஸ்லாத்தை பாதுகாத்து நமக்கு தந்து நாம் அவருடைய முன்னோர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நிலைமையினால் இவ்வளவு சுகமாக இருக்கிறோம். எனவே இதை நாம் அவர்களுக்கு நாம் நன்றி கடனாக செய்து இந்த தௌஹீது கொள்கையை, ஏகத்துவ கொள்கையை விடாமல் ரப்பே இந்த கொள்கையை, இந்த இஸ்லாத்தை, நபி சொன்ன வார்த்தையை, நபி சொன்ன செயலை ஒரு காலம் நாங்கள் விட்டு அகலமாட்டோம் என்ற நம்பிக்கையோடு துவக்க நாளை நாம் துவக்கத்தில் நாம் நடைமுறைப்படுத்தி செயல்படுத்துவதற்கு நாம் தன்னை ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பாக்கியத்தை வல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தந்த விஷயமாக. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.